நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு என்ன பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கு தரும்? ஐயா, போன வருஷம்தான் நான் நல்லா இல்லை. போன வருஷம் என்னுடைய அத்தனை விஷயங்களிலும் முட்டுக்கட்டைகள். கல்யாணம் நடக்கலை, நடந்த கல்யாணம் சரியில்லை, அல்லது எதுவுமே எனக்கு சரியாக இல்லை, தொழில் நல்லா இல்லை, வேலை நல்லா இல்லை, பொருளாதார முன்னேற்றம் இல்லை, எதுக்காக பிறந்தேனே தெரியல, அந்த அளவுக்கு போன வருஷம் மன அழுத்தம். இந்த வருஷமாவது எனக்கு நல்ல அமைப்புகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு என்னென்ன பலன்களை எப்படி தரப்போகிறது? நான் அடிக்கடி ஒரு முன்னுரை மாதிரி சொல்லக்கூடிய அமைப்புகளில் இந்த வருட பலன்கள் எப்படி உங்களுக்கு சொல்லப்படுகின்றன. 12 ராசிகள்லையும் கோடிக்கணக்கானவர்கள், உலக மொத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு 800 கோடி பேரையும் பிரித்தோம்னா 12 பங்காக பிரித்தோம்னா ஒரு ராசிக்கு 60-65 கோடி பேர் கண்டிப்பாக வருவீங்க. அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆண்டு பலன்கள் எப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சனி, ராகு, கேது, குரு ஆகிய 3 கிரகங்களுடைய இயக்கத்தை தாங்க இதை வச்சு நம்முடைய புத்தாண்டு பலன்களை கண்டிப்பாக சொல்கிறோம். அது எப்படி இருக்குன்றதை கணிச்சு தான் ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவான பலன்களாக சொல்லுகிறோம். இந்த பலன்களும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்தி அமைப்புகளையும் வச்சுத்தான், அதாவது கோச்சாரம் மற்றும் உங்களுடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளை இணைத்து தாங்க பலன்கள் நடக்கிறது அப்படிங்கிறதாங்க உண்மை. சரி, இந்த வருஷம் ஏதாவது சிறப்பான பயிற்சிகள் எதனா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நிலையாக இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சியே கிடையாது. இந்த தமிழ் புத்தாண்டில் சனிப்பெயர்ச்சி கண்டிப்பாக கிடையாது. அவர் ஒரே இடத்தில் மீன வீட்டில் நிலையாக இருக்கின்ற அதே நிலைமையில் டிசம்பர் மாதம் முதல் வாரம் இப்போது கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்படியே கீழே இறங்கி மகர வீட்டிற்கு வந்து விடுகிறார். இப்போது சிம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேது அப்படியே மேலே ஏறி கடக வீட்டிற்கு போகிறார். அப்போ ராகு கேதுக்கள் கடகத்திலும் மகரத்திலும் மாறக்கூடிய சூழல்கள் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் இந்த ராகு கேது பயிற்சி நடக்குது. இதனை எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி நடக்குதுங்க, குரு பயிற்சி. அதாவது ஜூன் மாதம் 12ஆம் தேதி, ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறகுதுன்னா சரியாக ஒரு 40-45 நாள்லேயே 7 வாரங்களிலேயே ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக ஒரு உன்னதமான மாற்றம் நிறைந்த குரு பயிற்சி தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12-13 வருடங்களுக்கு ஒரு முறை உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இப்போது கடகத்தில் உச்சம் என்கின்ற அமைப்பை அடைகிறார். இது ஒரு பெரிய மாற்றம்ங்க. 12 வருஷத்திற்கு ஒரு தடவை வந்து குரு பகவான் உச்சத்தை அடையும் போது உலக மக்கள் எல்லாருக்குமே ஓரளவிற்கு நன்மையான பலன்கள். இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல விடிவு காலம் வரப்போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. சனி கெடுப்பார் என்றால் குரு கொடுப்பார் என்பது தான் உண்மை. ஏற்கனவே இருக்கின்ற கஷ்டங்களை குறைப்பது, ஏற்கனவே இருக்கின்ற கஷ்டங்களிலிருந்து மாற்றங்களை நல்ல விதமாக தருவது, முக்கியமாக பொருளாதார முன்னேற்றம் என்கின்ற பண வருமானம் போன்ற அமைப்புகளை கொடுப்பது குரு பகவான் என்பதாலும், அபூர்வமான 12-13 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு உச்சகுரு பயிற்சி இப்போது நடக்கப் போகிறது என்பதனாலும் உண்மையிலேயே மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த குரு பயிற்சி நடக்குது. ஒரு 3-4 மாதங்களுக்கு பிறகு அதிசாரம் என்கின்ற முறையில் போன முறை எப்படி அவர் மாறினாரோ அதை போலவே டக்குன்னு அடுத்த ராசிக்கு மாறினாலும் பின்னாடி அப்படியே வேறு மாதிரி வந்துடுறாரு. இந்த குரு பயிற்சியின் மூலமாக டிசம்பர் மாதத்திலிருந்து கேள யோகம் என்று சொல்லப்படக்கூடிய கோடீஸ்வர யோகம் கடகத்தில் ஏற்படுது. இந்த கடகத்தில் குரு கேள யோகம் ஏற்பட்டாலே உலகத்தில் இருக்கிறாங்க இப்போ இருக்கிறவங்களுடைய பொருளாதார முன்னேற்றம்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சீராகி இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு 6 மாதம் கழித்து கொஞ்சம் நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. ஆக எல்லா நிலைமைகள்லையும் பார்க்கும் பொழுது ராகு கேது குருப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி என்பவை ஓரளவிற்கு நல்ல பலன்களை தரக்கூடிய நிலைமைகளில்தான் இப்போது 12 ராசிக்காரர்களுக்கும் இருக்கிறது. பெரிய சோதனைகள் இந்த தமிழ் புத்தாண்டில் இருக்காது. ஆகவே சென்ற வருடத்தைப் போல அல்லாமல் அல்லல் பட்டு கொண்டிருக்கின்ற கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்கள் அனைவருக்குமே இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு ஓரளவிற்கு உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியும் தரக்கூடிய புத்தாண்டாகவே அமையும் என்பதை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக எப்படிப்பட்ட தன்மையில் இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கும்ன்றதை பார்த்துடலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு அட்டமத்து சனி இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் பெரிய சோதனைகளை சிம்மராசிக்காரர்கள் அனுபவிக்கவே இல்லை. டிசம்பர் வரைக்கும் அனுபவிக்க மாட்டீங்க. நான் ஏற்கனவே அத்தனை சன் டிவியில் பேசும்போது இதைத்தான் சொல்கிறேன், என்னுடைய சேனலில் பேசும்போது இதைத்தான் சொல்கிறேன். தற்போது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அட்டமத்து சனியின் ஆதிக்கத்தை 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கோச்சார வேதை என்கின்ற அமைப்பில் தடுத்து கொண்டிருப்பதால் இந்த வருஷம் கூட பெரிய கெட்ட பலன்கள் எதுவுமே நடக்காதுங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்புகள், இளைய பருவத்தினருக்கு இப்போது இருக்கக்கூடிய தடைகள் கொஞ்சம் நீடித்தாலும் கூட அதுக்காக அட்டமத்து சனி நேரங்களில் ஆகா ஓகம்லாம் சொல்ல முடியாது.
கெடுதல் நடக்காது, அவ்வளவுதான். ஆனால் நல்லது நடக்கும்னு அவசியம் கிடையாது. 2 வார்த்தைக்கு உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது எட்டாம் இடத்துல சனி இருந்து அட்டமத்து சனி அமைப்புகள் ஆதிக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு அதை தடுத்து கொண்டு இருக்கிறார். அதுக்கு பேர் நாங்கள் ஜோசியத்தில் கோட்சார வேதைன்னு சொல்லுவோம். ஆனாலும் நல்லதுகள் எதுனா நடக்குமான்னு பார்த்தா கெடுதல்கள் நடக்காதுன்ற வார்த்தை தான் சரியான வார்த்தை. போன அட்டமத்து சனியில் கடகராசிக்காரர்கள் பட்ட துன்பத்தை போல இப்போது எந்த ஒரு சிம்மராசிக்காரரும் பட்டுக்கொண்டு இருக்கவில்லை. ஏற்கனவே 1.5 வருஷம் அட்டமத்து சனியை கடந்துட்டீங்க. அப்படி கடந்தாலும் பெரிய அளவில் உங்களுக்கு சோதனைகள் கண்டிப்பாக இல்லை. அது இந்த தமிழ் புத்தாண்டு வரைக்குமே நீடிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிலருக்கு கணவன் மனைவி உறவுகள் நல்லா இருக்காது, சிலருக்கு அகலக்கால் வச்சிடக்கூடாது. எதுலேயுமே சிலருக்கு இந்த ஆன்லைன் மோசடின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆன்லைன் மோசடிகளில் சிக்கக்கூடிய தன்மை, அல்லது யாராவது ஒரு தூண்டில் போட்டு 1 லட்சம் கொடுங்க உடனே 10 லட்சம் ஆகிடும், 1 லட்சம் இப்போ கொடுத்தீங்கன்னா மாதம் உங்களுக்கு நாங்கள் 2 லட்சமாக திருப்பி தருவோம், இப்படிலாம் வருதுங்க. வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய நியூஸாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், பாதி அளவிற்கு மேலாக மோசடியான அமைப்பு. அல்லது நண்பரை மாதிரி ஒரு ப்ரொஃபைல் ரெடி பண்ணிவிட்டு 5,000 கூட 20,000 கூடன்னு போட சொல்கிறது ஜிபேயில். இது மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய தடவை நடக்கும். எதிலும் விழிப்பாக இருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கிறது. அப்படி ஏதாவது கெடுதல் நடந்துருமா? நிச்சயமாக நடக்காது. ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு 12ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சனாகி 6, 8, 12 இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப பெரிய அளவில் நல்லவைகளை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆகவே வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு அதற்கான பாஸ்போர்ட், விசா, பெற்றோர்கள் அனுமதி, அலுவலக அனுமதி போன்றவைகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. சிலருக்கு வீடு கட்டுவீங்க, வீடு கட்டி கொஞ்சம் சிக்கலில் மாட்டுவீங்க, பரவாயில்ல, சொந்த வீடு வந்துடும். ஆனால் கடனில் போய் மாட்டிக்குவீங்க. அல்லது கொத்தனார் வந்தால் மேஸ்திரி வரமாட்டேன்றாரு, 10 லட்சத்துக்கு பிளான் போட்டேன் 40 லட்சத்தில் போய் நிற்கிது என்கின்ற மாதிரியாக ஒரு நல்ல பொருள் வாங்கி ஒரு வீடு கட்டி வீடு மனை வாங்கி அதன் மூலமாக கொஞ்சம் சோதனைகளை அனுபவிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆனால் வீடு கட்டினதுனால நீங்கள் கீழே போயிட மாட்டீங்க. மனை வாங்கி போட்டாலும் கடைசியாக பார்க்கும்போது அது 4 மடங்கு மேலே ஏறி கொஞ்சம் அடுத்த 2 வருஷம் கழித்து கை கொடுக்கத்தான் செய்யும். ஆகவே பொருள் சேர்க்கை உண்டு. அதன் மூலமாக கடன் தொல்லைகள் வரக்கூடிய அமைப்புகளும் கூடவே வரும். யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான சில விஷயங்கள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன. இருந்தாலும் பெரிய கெடுதல்களை தர முடியாத ஆண்டாகவே அமைந்திருக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டு சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.